மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. அடம் பிடிப்பியா? சொன்ன பேச்சு கேப்பியா? சொன்ன பேச்சு கேப்பியா? அம்மா விடுமா, வலிக்குது. உன்னையில அடிச்சாதாண்டி நீ சரிப்பட்டு வருவ. சௌமியா விடுமா, குழந்தைய போட்டு ஏன் அடிக்கிற? அவ என்ன பண்ணான்னு அவளே கேளுங்கப்பா. தாத்தா நான் ஒண்ணுமே பண்ணல தாத்தா. அம்மா தான் சம்மந்தமே இல்லாம அடிக்கிறாங்க. எது? நீ ஒண்ணுமே பண்ணலையா? ஸ்கூல்ல மேம் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்றாளாம். கூட படிக்கிற பசங்கிட்ட எல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கா. இது இல்லாம ஒழுங்கா படிக்க மாட்றா, ஒழுங்கா ஹோம்ஒர்க் எழுத மாட்றா, எக்ஸாம்ல முட்டை மார்க் வாங்கி வச்சிருக்கா. இன்னைக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல என்னை கூப்பிட்டு அவ்வளோ கம்ப்ளைண்ட் ஏத்தி வைக்கிறாங்க. இவ்வளெல்லாம் அடிச்சாதான்ப்பா சரிப்பட்டு வருவா. விட்டுமா, குழந்தைகள்னா அப்படிதாம்மா இருப்பாங்க. அதுக்காக அடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? நீ சின்ன வயசுல அடம்பிடிச்சு அது மாதிரி அவ பண்றா. பா, அன்னைக்கு அம்மா என்னை அடிச்சு வளர்த்தனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அடியாத மாடு படியாது. இவ்வளெல்லாம் இப்பயே அடிச்சு வளர்த்தாதான்ப்பா வளரும் போது ஒழுங்கா இருப்பா. அம்மா, உங்க அம்மா பண்ண தப்பை நீயும் பண்ணாத. முன்ன மாதிரிலாம் இல்லம்மா. குழந்தைகளை எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. முன்ன மாதிரிலாம் அம்மா இல்ல தாத்தா. இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க, இல்ல திட்டுறாங்க. ஏமா, சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு ஏமா குழந்தைய போய் அடிக்கிற? இது மட்டும் இல்ல, போன வாரம் மார்க் கம்மியாச்சுன்னு சூட வைக்க வந்தாங்க. நான் தான் ஓடி வந்துட்டேன். சூடு வைக்க வந்தியா? ஏமா, அந்த பிஞ்சோட போய் சூடு வைக்க உனக்கு எப்படிமா மனசு வந்தது? நீ இப்போ சூடு வைக்கிற, அடிக்கிற, அந்த குழந்தையோட கண்ணிலையோ கண்ணத்துலையோ பட்டு தான் என்ன மாறுது? இந்த மாதிரி சோமி, குழந்தைங்களாம் இந்த வயசுல தப்பு பண்ணதான் செய்யும். அதை நம்ம எடுத்து சொல்லணும். அப்போதான் அவங்களுக்கு அது புரியும். அதை விட்டுட்டு அவங்கள அடிச்சேன்னா அவன் மனசு உடம்பும் என்னத்துக்கு ஆறுது? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன் தான் குழந்தைகளை அடித்து வளர்த்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. இப்படியே பண்ணினா இந்த குழந்தைக்கு பயந்தாமல் வரும். இந்த வயசில் குழந்தைக்கு அன்பும் பாசமும் தான் ரொம்ப முக்கியம். அது பயமாக மாறிடக்கூடாது. முன்னெல்லாம் எதா இருந்தாலும் அம்மா பொறுமையா சொல்லி புரிய வைப்பாங்க. இப்பெல்லாம் அம்மா பார்க்கும் போது பயமா இருக்கு தாத்தா. ஏதாவது கேட்கும் போதோ இல்ல சொல்லும் போதோ திட்டுவாங்களா இல்ல அடிப்பாங்களான்னு பயமா இருக்கு தாத்தா. பாத்தியாம்மா, பாத்தியா நீ பண்ணினது அந்த குழந்தைய எவ்வளவு ஆழமா பாதிச்சிருக்கு பாரு. என்ன மன்னிச்சிடுறா. அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். இனிமே நான் உன்னை அடிக்கவோ திட்டவோ மாட்டேன். கீர்த்தி, எவ்வளவு தைரியம் இருந்தா பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருப்ப? அக்கா, இப்ப எதுக்கு பாப்பா கை நீட்ட? அவ பண்ண வேலைக்கு அவளெல்லாம் அடிச்சாதான் திருந்துவா. அவ என்ன பண்ணா? பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருக்கா. எவ்வளவு எடுத்தா? 20 ரூபாய். என்னக்கா போய் 20 ரூபாய் கை நீட்டுற? இதெல்லாம் நல்லாவா இருக்கே? டேய் ஷான், என்ன பேசுற? பின்ன என்னப்பா, கிருத்தி காசு கேட்டிருப்பா, நீ கொடுத்துருக்க மாட்ட, அதனாலதான் அவ காசு எடுத்திருப்பா. நீ கேட்ட உடனே கொடுத்துருந்தா இந்த மாதிரி திருடி இருப்பாளா? நம்மளே தப்பு பண்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைகளை கை நீட்ட கூடாது, புரியுதா? ஷான், நீ அவளுக்கு ஒரு தப்பான உதாரணமா இருக்காத. அவ தப்பு பண்ணா அந்த தப்பை சரி செய்ய பாரு. அதை விட்டுட்டு அவ பண்றது சரின்னு சொல்லிட்டு இருக்க. ஷான், கீர்த்தி அந்த 20 ரூபாய் எடுத்து சரின்னு சொல்றியா? அதனாலதான் அவ சௌமியா அவளை அடிச்சா. இன்னைக்கு 20 ரூபாய் திருடுவா, நாளைக்கு 200 ரூபாய் திருடுவா, அப்புறம் 2000 ரூபாய் திருடுவா. அப்படி காசு கிடைக்கலன்னா வேற ஏதாவது தப்பு பண்ணணும்னு பாப்பா. குழந்தைகளை அடிச்சு வளர்க்க வேண்டிய இடத்துல அடிச்சுதாண்டா வளர்க்கணும். சின்ன வயசுல நான் ஒன்னே உங்க அக்காவையும் அடிச்சு வளர்த்தினால நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க. அப்போ சின்ன குழந்தைங்களை அடிச்சு வளர்க்கறது சரின்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லடா. அவங்க பண்ற தப்ப நம்ம சரி செய்யணும். சின்ன வயசுல பசங்களை கண்டிச்சு வளர்த்தானா நாளைக்கு இந்த சமயத்துல ஒரு நல்ல ஆளா வளருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிக் பாக்கெட்டோ ரவுடியாவோ இல்லை வந்துடுவாங்க. இதுல நடக்கிற தப்புக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறேன்? பிள்ளைகளை சரியா வளர்க்காத அவன் அப்பா அம்மா தான் காரணம். பசங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இங்கு குற்றவாளி தான். இப்ப மட்டும் நம்ம கீர்த்தியை ஒழுங்கா வளர்த்தலைன்னா அவ எதிர்காலம் ரொம்ப மோசமா போயிடும். கீர்த்தி, இப்ப நீ பண்ற சின்ன சின்ன தப்பு தான் நாளைக்கு உன் வாழ்க்கையே கெடுக்கும். என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். கீர்த்தி, இனிமே உனக்கு காசு வேணா ஒன்று ஏன்ட்ட கேளு, இல்லை அம்மாட்ட கேளு, சரியா? காசுல எடுக்கக்கூடாது. இங்க பாருங்க சார், நான் யாரையும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். கம்பெனில இன்டர்வியூ நடக்கிறது,
அவங்க திறமை இருந்ததுன்னா அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. சார் ஆமாம் சார், இவன் என் சித்தப்பா பையன். இதுக்கு முன்னாடி வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கான் சார். கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம கம்பெனிலையும் இப்போ ஒரு வேகன்சி இருக்குல்ல, இவனை அந்த போஸ்டிங்க்கு அப்பாயிண்ட் பண்ணலாம்ல சார்? இங்கே பாரு சௌமியா, உன் சொந்தக்கார பையனு நீ ரெக்கமெண்ட் பண்ணுற, அவனை என்ன குவாலிட்டி இருக்குன்னு நான் அவனை வேலைக்கு எடுத்துக்கிறது. சார், அவன் நல்லா வேலை செய்வான் சார். ஆமாம் சார், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். சார், அது மட்டும் இல்லை சார், அவன் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த இயர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கான் சார். தேவன்மா, அவசரப்பட்டு யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணாது. நீ சொல்றேங்கிறதுக்காக வேணா நான் அவனை வேலைக்கு எடுத்துக்கிறேன். தேவன்மா, நாளைக்கு காலையில் வந்து ஜாயின் பண்ணு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜான் சார், இன்னைக்கு இந்த ஒர்க்லாம் முடிச்சு கொடுத்துருங்க. என்ன சௌமி இது? இப்போதானே என் ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்தேன், அதுக்குள்ள என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்கு? இப்போ எதுக்குடா கத்துற? இங்க பாரு, இது சின்ன கம்பெனி. இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸை ஈக்குவலா ஷேர் பண்ணி தான் செய்யணும். இப்போ என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தந்தாங்க, அதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டு தருவாங்களா? இந்த ஒரு தடவை பண்ணு, நெக்ஸ்ட் டைம் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். டேய், எங்கடா கிளம்புற? ஆஃபீஸ் டைம் இன்னும் முடியல. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை வெளியே இருக்கு, நான் போயே ஆகணும். டேய், ஆஃபீஸ் டைம் முடியாம கிளம்ப கூடாதுடா. அப்படியே எமர்ஜென்சினாலும் எம்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். நான் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அங்கே என்னை எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இது சின்ன கம்பெனி தானே. இங்க பாரு ஜான், அங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, இங்க எப்படிதான். அப்படி ஒன்றும் வேலை செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, நான் கிளம்புறேன். ஏய் ஜான், சௌமியா, ஜானகி, அது வந்து அவன் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். நீங்க அன்னைக்கு அவ்வளோ சொன்னீங்க, நான் தான் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். சார், அவன் வேலை செய்ய மாட்டேன்னு போயிட்டான் சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க. எனக்கு அப்பவே தெரியுமா அவன் இங்கே இருக்க மாட்டான்னு. நீ தான் அவனுக்கு தேவையில்லாம ரெக்கமெண்ட் பண்ண. நம்ம அவங்களுக்கு உதவியா இருக்கணும், நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஆனா அதை அவங்கள யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்ட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. அவனுக்கு காரியம் நடக்கிற வரைக்கும் ஒன்று யூஸ் பண்ணோம். இப்போ நீ தான் தலை முடிஞ்சு கேட்குற. நீ யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணாதம்மா. ஓ, நீ வேலையை பார்க்க. ஓகே சார். சார், இந்த குழந்தைங்க பார்த்தீங்களா? இல்லைங்க, தெரியாது. பா, இன்னைக்கு கோவில்ல செம்ம கூட்டம் இல்லப்பா? ஆமாப்பா. பா, உங்க பாருங்க, இது ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஆமாப்பா, என்னன்னு போய் பார்க்கலவா? பாப்பா, ஏன் அழுவுற, என்னாச்சு? நானும் என் அம்மாவும் கோவிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டுட்டு வெளில வரும்போது அம்மா கையப்பிடி சொன்னாங்க. நான் விளையாடிக்கிட்டே வந்தேன், அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன். பாப்பா, உன் பேர் என்ன? தேவி. எந்த ஊரு? விழுப்புரம். உங்க அம்மா நம்பர் தெரியுமா? தெரியாது. உங்க அப்பா நம்பர் தெரியாது. அட்ரஸ்? ஃபோன் நம்பரே தெரியாதுன்னு சொல்றாங்கப்பா, அட்ரஸ் எப்படி? இப்போ என்னப்பா பண்ணுங்க? அதான்ப்பா எனக்கும் தெரியல. உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் அவங்க ஃபோன் நம்பரும் உனக்கு சொல்லித்தாங்கட. இப்போ பாரு, நாங்கள் எப்படி உங்க அம்மாட்ட சேர்க்கறது? பா, பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்கனா போய் விடுவோமா? வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன்னா பயம் எனக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம். சரி, ஒன்று பண்ணுவோம். உனக்கு ஸ்கூலோட பேர் ஞாபகம் இருக்கா? தெரியும், ஷான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஹலோ, ஷான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா? உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு கோயில்கிட்ட மிஸ் ஆகிட்டாங்க. பேர் தேவி. ஸ்டாண்டர்ட் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறோமா? 4th standard C section. 4th standard C section. ஓகே. ஹலோ, தேவி அம்மாங்களா? உங்கள் பொண்ணு இப்போ எங்ககிட்ட தான் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க?
அப்படியா? நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் வரோம். குன்றத்துக்கு முருகன் கோயில் கிட்ட இருக்காங்களாம், போய் விட்டுட்டு வந்துடலாம். ஆமாம். அம்மா பேபி ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லைன்னா அதெல்லாம் இருக்கட்டுமா. எங்க உங்க குழந்தைக்கு ஃபோன் நம்பர் சொல்லி கொடுக்கலையா? ஏதாவது எமர்ஜென்சினா கூட உதவுங்கள. பாருங்க, குழந்தை பயந்துச்சு. எந்த பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைக்கு அப்பா அம்மா ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. அதே மாதிரி அட்ரஸும் சொல்லி கொடுத்துருங்க. அப்போதாம்மா அவங்க ஏதாவது எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல. பாருமா தேவி, அப்பா அம்மா சொல்கிற ஃபோன் நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோண்ணா. சரி தாத்தா, தேங்க்ஸ். நல்லா இருப்போம்மா, என்னுடைய ஆசீர்வாதம் இருக்குமா? பாப்பா, உங்க அம்மா தான் பாப்பா அனுப்பிச்சு வச்சாங்க, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மா எதுக்கு அங்கிள் உங்களை அனுப்பிச்சாங்க? உங்க அம்மாவுக்கு ஆஃபீஸ் முடிய டைம் ஆகுமா, அதான் என்ன அனுப்பிச்சாங்க. இல்ல அங்கிள், நான் வரல. அப்பா, உங்க அம்மா தான் என்ன அனுப்பிச்சாங்க. எங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க தெரியாதவங்க கூப்பிட்டா போக கூடாதுன்னு. சரி அங்கிள், எங்க அம்மா கால் பண்ணி கொடுங்க. அது வர அவசரத்துல ஆஃபீஸ்லேயே ஃபோன் வச்சிட்டேன் பாப்பா. இல்லைங்க, நான் வரல. எனக்கு வேற வழி தெரியல பாப்பா. உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஆமாம் பாப்பா. எந்த ஹாஸ்பிட்டல்? எந்த ஹாஸ்பிட்டல்னா தெரியல. எங்க நீ சொன்னா பயப்படுவேன் தான் நான் போய் சொன்னேன் பாப்பா. சரி அங்கிள், நான் வரேன். காவ்யா, உன்கிட்ட யாராவது தெரியாதவங்க வந்து பேசினாலோ அப்பாவோ அம்மாவோ கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாலோ அவங்க கிட்ட நீ கோட் வேர்ட் கேட்கணும், சரியா? எதுக்குமா அந்த கோட் வேர்டு? நாட்டுல நிறைய கெட்ட விஷயம் நடக்குதுடா. இதுல இருந்து நம்மள நம்ம தான் சேஃபா பாத்துக்கணும். அதுக்காக தான் இந்த கோட் வேர்ட். இங்க பாருடா, அம்மாவோ அப்பாவோ யாரையாவது அனுப்பி உன்னை கூட்டிட்டு வர சொன்னா நாங்க அவங்க கிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லுவோம், சரியா? யார் அந்த கோட் வேர்டை கரெக்டா சொல்றாங்களோ அவங்க கூட நீ போலாம், அது சேஃப். ஆனா கோட் வேர்ட் சொல்லாதவங்க கூட நீ போக கூடாது, ஓகேயா? இன்னைக்கு என்னமா கோட் வேர்டு? ஓகேயா? அம்மா உனக்கு இதே மாதிரி டெய்லி ஒரு கோட் வேர்ட் சொல்லு, சரியா? என்னாச்சு பாப்பா? அங்கிள், கோட் வேர்ட் சொல்லுங்க. கோட் வேர்டா? என்ன கோட் வேர்டு? எங்க அம்மா தானே கூப்பிட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கோட் வேர்டு தான் கேட்குறேன். அது உன்னை கூப்பிட்டு போற அவசரத்துல மறந்துட்டேன் பாப்பா. கோட் வேர்ட் சொல்லுங்க அங்கிள். அதான் சொன்னல பாப்பா, உன்னை கூப்பிட்டு போற அவசரத்துல மறந்துட்டேன் பாப்பா. இல்லை அங்கிள், நான் கோட் வேர்ட் இல்லாமல் வரமாட்டேன். ஏய், ஒழுங்கா அந்த வண்டியில ஏறு, இல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அம்மா கூப்பிட்டாங்க அப்பா கூப்பிட்டாங்கன்னு யாராவது தெரியாதவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போவே போகாதீங்க. என்ன மாதிரி கோட் வேர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. பேரண்ட்ஸ், நீங்களும் உங்கள் குழந்தைக்கு கோட் வேர்ட் சொல்லித்தாங்க. காவ்யா, உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ்மா. என்னம்மா இது? உனக்கு பர்த்டே வருதுல்ல, அதால தான் ட்ரெஸ் வாங்கினேன். காவ்யா, என்ன பழக்கம் இது? நான் தான் அப்பவே கேட்டல உங்ககிட்ட, எனக்கு ட்ரெஸ்ஸும் வேணாம் எதுவும் வேணாம், எனக்கு ஐபேட் தான் வேணும்னு. ஐபேட்லாம் வாங்கி கொடுத்தா நீ உடைச்சிடுவ. அது மட்டும் இல்ல, இந்த வயசுல உனக்கு ஐபேட்லாம் வேண்டாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஐபேட் தான் வேணும். எனக்கு உனக்கு எப்போ வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். அப்ப நான் கண்டிப்பா வாங்கி தருவேன். சும்மா சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் ஐபேட் வாங்கி தராங்க, வீடியோ கேம்ஸ் வாங்கி தராங்க, இது எல்லாமே வாங்கி தராங்க.
எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்பவே எனக்கு வேணும். அடம் பிடிக்காதம்மா, தயவு செஞ்சு அம்மா சொல்றத கொஞ்சம் கேளு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாவால வாங்கி தர முடியும்னா உன்னால வாங்கி தர முடியாதா? அப்படின்னா நீங்களாம் என்ன அப்பா அம்மா? உன்கிட்ட பிறந்ததுலாம் அவங்க கிட்டே பிறந்திருக்கலாம். காவ்யா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னும் ஒரு வார்த்தை பேசணும்னா அடி விழும் பாத்துக்கோ. அப்ப நான் பேசுறது தப்புனா நீங்க பேசுறதுமா? காவியா கொஞ்சம் ஸ்டடீஸில் இம்ப்ரூவ் பண்ணணும். அவளால் முடியும், என்ன எஃபோர்ட் தான் போட மாட்றா. பாரு, உன்னை எத்தனை தடவை வீட்டுல படி படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, உனக்கு மட்டும் படிக்கிறதுக்கு வலிக்குது இல்ல? உன் ஃப்ரெண்ட் ரீனா, பிரியா, மது எல்லாரும் காலைல 5 மணிக்கு எழுந்து படிக்கிறாங்க. நீ 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. அப்புறம் எங்க இந்த மார்க் வரும்? நரேன்லாம் பாரு, அவன் போனை யூஸ் பண்ண மாட்டான், ஆனா நீனு போனை மட்டும் தான் யூஸ் பண்ற. கீர்த்தனா வீட்டுல டியூஷனே வைக்கல, இருந்தாலும் அந்த குழந்தை எவ்வளவு அழகா படிக்குது தெரியுமா? உனக்கு நான் ஹோம் டியூஷன் போட்டிருக்கேன், இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு மார்க்கும் இங்க இல்ல. மேடம் மேடம் டென்ஷன் ஆகாதீங்க, நெக்ஸ்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பாங்க. நீங்க சும்மா இருங்க சார். இங்க பாரு, அடுத்த தடவை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிற. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, வித்யா மாதிரியே உன்னையும் ஹாஸ்டல்ல போட்டுரும். ஏம்மா உங்களை மட்டும் மற்ற பேரண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பேசினா கோவம் வருதுல்ல? அப்போ எங்களை மட்டும் மற்ற பசங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்க. அவளை மாதிரி இரு, அவளை மாதிரி படி, அவளை மாதிரி தூங்கு. அப்போ மற்ற பசங்க பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணுமா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எங்களுக்கே டவுட்டு வருது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ப்ளீஸ்மா, இனிமேட்டு எங்களை எந்த பசங்க கூடயும் கம்பேர் பண்ணி பேசாதீங்கம்மா. சாரிம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை யாரு கூடயோ கம்பேர் பண்ண மாட்டேன். சாரிம்மா, உங்களுக்கு புரியணும்னு தான் நான் இதை பண்ணேன். நீங்கள் எடுத்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. கார்த்தி, நீங்களா? நீங்க என்ன கார்த்தி இப்படி பைக் டாக்ஸிலாம் ஓட்டிட்டு இருக்கீங்க? அது இல்லை மேடம், மணி நீட் கொஞ்சம் இருக்குது, அதனால் ஆஃபீஸ் வேலை செஞ்சு வர சேலரி பற்ற மாட்டேங்குது. அதனால தான் ஆஃபீஸ் முடிஞ்ச டைம் போக மீதி டைம்லலாம் ஒரு பைக் டாக்ஸி ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். அட, காசு வேணும்னா நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமே கார்த்தி, நான் கொடுக்க போறேன். இல்லை, இதுலேருந்தே எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வருது மேடம், அது வேணும். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பைக் டாக்ஸிலாம் ஓட்டி ஃபுட் டெலிவரிலாம் பண்ணி இவ்வளோ காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க? அப்பா, சொல்ல குட்டி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், ஆனால் அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னம்மா? எங்கள் ஸ்கூலில் டூர் கூப்பிட்டு போகிறாங்க, நானும் போயிட்டு வரவா? சரிடா, போயிட்டு வா. ஏண்டி, நான் தான் நேத்தே சொன்னல டூருக்குலாம் போகக்கூடாதுன்னு. இப்போ என்ன உங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்க? இப்போ ஏன் குழந்தைகிட்ட கோவப்படுற? பின்ன என்னங்க, இந்த இருக்க கொடைக்கானல் போறதுக்கு 10,000 ரூபாய் கேட்குறா. நீங்க வாங்குற 30,000 சேலரிக்கு இஎம்ஐ லோன்னு இதுக்கே சரியா போயிடுது. இதுல எங்க டூருக்குலாம் போறது? நம்ம கஷ்டத்துக்காக குழந்தை ஆசையை கிடைக்க முடியுமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உள்ள போய் வேலையை பார். அப்பா காசு தரேன், நீ போயிட்டு வாடா. அப்பா, அம்மா? அம்மாட்ட நான் பேசிக்கிறேன்டா, போலாமா? உங்க பொண்ணுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் பார்க்காம வேலை பார்க்குறீங்க. குழந்தைங்க ஆசைப்பட்டதை செய்ய முடியலன்னா அந்த குழந்தைங்களை கண்டிக்கிற பேரண்ட்ஸை தான் நான் பார்த்துருக்கேன். ஏன், இன்ஃபேக்ட் நானே அதை தான் பண்ணுவேன். ஆனா நீங்க உங்க பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இது வரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்டு பெருசாக எதுவும் கேட்டதே இல்லை மேடம். இப்போ தான் அவள் ஆசைப்பட்டு கேட்டிருக்கா, அதை கூட செய்ய முடியலன்னா நல்லா என்ன அப்பா மேடம். குழந்தைங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய வயசுலையும் கிடைக்க வேண்டிய வயசுலையும் எல்லாமே கிடைக்கணும் மேடம். அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா கடைசி வரையும் அவங்களுக்கு அது ஏக்கமாகவே போயிடும் மேடம். நமக்கு வறுமை கஷ்டம் எல்லாம் ஏற்க தாங்க செய்வோம். அதுக்காக நம்ம கஷ்டத்தை போய் குழந்தைங்கிட்ட திணிச்சு அவங்க ஆசையை கெடுக்கவா முடியும்? என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டதை கூட செய்ய முடியல, நல்லா என்ன அப்பா. கார்த்தி, யூ ஆர் ரியலி a great father. மேடம், இந்த வாட்டி வாங்கின பொருளோட பில்லு மேடம். ஓகே கார்த்தி, நீங்க பில்ல அக்கௌண்ட்ல நோட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். மேடம், வாங்க பிரசாந்த். மேடம், நம்ம ஆஃபீஸில் கார்த்திக் இருக்கார்ல, அவர் உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு மேடம். என்ன சொல்றீங்க?
இதுதான் மேடம் நம்ம வாங்கின பொருளோட ஒரிஜினல் பில்லு. மேடம், நீங்களும் அவர் நல்ல வேலை செய்வார்னு அவருக்கு போயிட்டு அக்கௌண்ட் மேனேஜர் போஸ்டிங்லாம் கொடுத்தீங்க. நான் எப்படியும் அந்த போஸ்டிங்கே எனக்கு வர வேண்டியது மேடம். சரி நீங்க போங்க, நான் அவர்கிட்ட என்னன்னு பேசுறேன். ஓகே மேடம். கார்த்திக், உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து எக்ஸ்ட்ரா 10K சேலரி. எதுக்கு மேடம் இதெல்லாம்? மேடம், அவர் நம்ம கம்பெனிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு மேடம். நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றி ஃபேக் பில்ஸை காமிச்சு பணம் அடிச்சிருக்காரு. நீங்கள் ஏன்னா அவருக்கு போயிட்டு சேலரி ஹைக் கொடுத்துட்ருக்கீங்க? பிரசாந்த், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் அப்படி பண்ணதுக்கு நானும் தான் ஒரு காரணம். என்ன கார்த்திக் இதெல்லாம்? இவ்வளோ நாளா ஃபேக் பில்லை காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல எம்ப்ளாய் தானே, உங்களுக்கு நான் அக்கௌண்ட் மேனேஜரா போஸ்டிங் கொடுத்தேன். அதை நீங்க உங்களுக்கு ஃபேவர் ஆக்கிக்கிட்டு இப்படி கம்பெனியை சீட் பண்ணிருக்கீங்க. ஐயோ மேடம், அது அப்படி இல்லை மேடம். நீங்க ஏதோ பேச வேண்டாம். கம்பெனி பணத்தை மோசம் பண்ண உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? மேடம், இது எல்லாமே நான் என் பொண்ணுக்காக தான் மேடம். வாட்? சாரி டு சே திஸ், உங்கள் பொண்ணோட ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரி பண்ணிடலாம். எவ்வளோ டாக்டர் செலவாகும்? ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். கட்டினீங்கன்னா 2 நாளே ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். 5 லட்சமா? உடனே கட்டுங்க, சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சரி டாக்டர், நான் கட்டிடுறேன். இதனால தான் மேடம் நான் கம்பெனிலேருந்து காசு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எனக்கு மன்னிச்சிருங்க. கார்த்திக், பணம் வேணும்னா நீங்க என்கிட்ட கேட்டு இருந்திருக்கலாமே. நம்ம கம்பெனி இருக்க நிலைமையில உங்ககிட்ட எப்படி கேட்கறது தான் தெரியாம கேட்குறேன். அதனால தான் நான் அவருக்கு சேலரி அதிகமாக கொடுத்தேன். ஒரு அப்பாவா அவர் பண்ணது சரின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஒரு கம்பெனி ஓனரா நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய சேலரியை கரெக்டாக கொடுத்துருந்தா அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். எல்லாரும் தப்ப வேணும்னு பண்றதில்ல, சூழ்நிலையால ஏதோ அவங்க தப்பு பண்ணிடுறாங்க. நாமே அந்த சூழ்நிலையும் வாய்ப்பையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் இனில இருந்து நம்ம ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் சேலரி ஹைக், எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. காவ்யா, லெசன் 3ல இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் எனக்கு சால்வ் பண்ணி காட்டுறியா? பிரசாந்த், போகும்போது அந்த அண்ணா கிட்ட கொஞ்சம் தண்ணி கேன் மட்டும் போட்டு விட்டு போ சொல்றியா? இங்கே பாரு, இனிமேல் நமக்குலாம் கார்பரேஷன் வாட்டர் தான். 5 மாசமா அவர் தண்ணி கேன் காசே கொடுக்கல. எப்படி அவர் தண்ணி கேன் போடுவார்? அதெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம்டா, நீ அவர்கிட்ட சொல்லு. இப்படி காசு இல்லாதவங்களுக்கு நீ ஃப்ரீயாக டியூஷன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி கொடுப்ப? காவ்யா, நீ படி. நீயா சண்டே கூட உங்க அக்காக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல, எனக்கு மேக்ஸ்ல ஒரு டவுட், அதான் அக்கா கிட்ட கேட்க வந்தேன். அதுக்கானு சண்டேவாமா? போய் நாளைக்கு வா. டேய், என்னாச்சு? எல்லாம் ஒன்னாலதான். உன்னை யார் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் டியூஷன் எடுக்க சொல்றா? இவங்க எங்கேயோ சுத்திட்டு கித்திட்டு வருவாங்களாமா, வந்து நம்ம சோஃபால உட்காந்து டியூஷன் படிப்பாங்களாமா. இவ என்னைக்கு நம்ம சோஃபால உட்காந்தாலோ அன்னைக்கு சோஃபால உட்காந்து எனக்கு விருப்பமே இல்லை. டேய், என்னடா பேசுற நீனு? இங்க பாரு, நான் ஒரு டீச்சர், அவன் என்னோட ஸ்டூடெண்ட். என் ஸ்டூடெண்ட் என் முன்னாடியே திட்டுவியா? இங்க பாரு, காவ்யாவுக்கு படிக்கிறதுல விருப்பம் இருக்கு, அதனால வரா. அவகிட்ட காசு இல்லை, அதனால நான் அவளுக்கு ஃப்ரீயா டியூஷன் எடுக்கிறேன். இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? கஷ்டப்படுறோம்னா இப்படி ஃப்ரீயா டியூஷன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளும் தான் கஷ்டப்படுறோம். அது உனக்கு தெரியலையா? நீ வாங்குற சம்பளம்லாம் அப்பா அவனுக்கு கடனுக்கே சரியா போச்சு. இந்த டியூஷன் காசை வச்சுதான் நம்மளே பொழப்பு ஓட்டிட்டு இருக்கோம். இப்படி டியூஷனை ஃப்ரீயா எடுத்துறா சோத்துக்கு என்ன சிங்கி அடிப்பியா? என்னமோ பண்ணி தொலை. பிரசாந்த், சரிக்கா, நான் வரேன். காவ்யா, நீ உள்ள வா. ஓகே தானே? ஓகே தான் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் ஓகே. டேப்லெட் கரெக்டாக சாப்பிடுங்க.
அக்கா வந்தோடனே நான் உங்களுக்கு ஜிபேல அமௌண்ட் அனுப்பிச்சுட்றேன். அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஏய் என்னடா ஆச்சு? அக்கா அது வரவில்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்க்கா. டாக்டர் சார் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அக்கா, எனக்கு தெரியலையா உங்களுக்கு? யாரு பண்ணீங்க? நான் உங்ககிட்ட டியூஷன் படித்தேன்க்கா, தஞ்சாவூரில். நான் உங்களை நிறைய இடத்துல தேடினேன்க்கா. நான் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்டராக இருக்க காரணமே நீங்கள் தான்க்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அக்கா, நான் உங்கள் பாலிசி தான்க்கா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன் பாலிசியா? என் ஹாஸ்பிட்டலில் வர ஏழைகளுக்கெல்லாம் நான் காசு வாங்காமல் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்க்கா. நிறைய பேருக்கு ஃப்ரீயாக ஆப்ரேஷன் கூட பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுத்தீங்க. இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன்க்கா. அக்கா சாரிக்கா. பரவாயில்லடா. நான் டியூஷன் எடுத்த எல்லாரும் எனக்கு திரும்ப வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்லை. ஆனா நம்ம மற்றவங்களுக்கு நல்லது பண்ணா நமக்கு நல்லது மட்டும்தான்டா திரும்ப நடக்கும். டேய், அன்னைக்கு மாமா கிட்ட 30,000 ரூபாய் பணம் வாங்கினல, அது எப்பதான்டா திருப்பி கொடுப்ப? மாமா வேற என்னை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அக்கா, இப்போதைக்கு என்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லைக்கா. கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இன்னும் எத்தனை நாள் தாண்டா இதே சொல்லிட்டு இருக்க போற? பணத்தை வாங்கினா திருப்பி கொடுக்க தெரியாதா? வாங்கும் போது மட்டும் நல்லா பல்ல இழிச்சு வாங்க தெரியுதுல, கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குதா? இல்லைங்க, கையில் இந்த காசுலாம் செலவாயிருச்சு. அவர் வேலை பார்த்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. பசங்களுக்கெல்லாம் இப்போ தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றோம். அட, எங்களுக்குலாம் செலவு இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் செலவு இருக்கா? பணத்தை வாங்குறோமே, அதை கேட்கறதுக்கு முன்னாடி திருப்பி கொடுக்கணுன்ற அறிவு இல்லை. பணத்தை கொடுக்கறத விட்டுட்டு இப்படி கூச்சமே இல்லாம வந்து காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. சே, தம்பி ஆச்சேன்னு பணத்தை எடுத்து கொடுத்தல்ல, அவன் புத்தியை காட்டிட்டல்ல. நிறுத்துங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. கௌசி, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நீங்க சும்மா இருங்க. அன்னைக்கு அவர் மட்டும் இல்லைன்னா உங்க புருஷன் அன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. அக்கா, மாமாக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? வண்டியில போகும்போது மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணணும்னா 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும்ன்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. 2 லட்சம் ரூபாயா? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு இப்போ என்னக்கா பண்ணுறது? என்ன, இதை வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க. அக்கா, பேங்க்ல ஒரு 50,000 ரூபாய் காசு இருக்கு. நான் அதையும் சேர்த்து எடுத்து வந்துடுறேன். ரொம்ப நன்றி கௌஷிக். ஏங்க, அவர் உயிர் தாங்க முக்கியம். ஏங்க, இந்த நகையும் பேங்க்ல வச்சுட்டு மொத்தமா பணத்தை எடுத்துட்டு வந்துடுங்க. சரிம்மா. அன்னைக்கு நாங்க கொடுத்த காசை இன்னைக்கு வரைக்கும் திரும்பி கேட்டிருப்போமா? நீங்க கேட்காமலே பணத்தை தூக்கி கொடுத்தாரு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல? கௌசி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அக்கா, நீ என் சூழ்நிலையை புரிஞ்சுப்பன்னு நினைச்சேன். பரவாயில்ல விடுக்கா. என்ன 2 நாள் எப்படியாவது உன் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். இல்ல, நான் அப்படி சொல்ல வரலடா. நீ எதுவும் சொல்ல வேணாக்கா. அக்காங்கிற உரிமையில தான் உன்கிட்ட பணம் கேட்டு வந்தேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சுக்கா. என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க கிட்ட போய் கையேந்தி மட்டும் நின்றக்கூடாதுன்னு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும்க்கா, உங்க அக்காவுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ தாண்டா பார்த்துக்கணும், அவள் வேற வீட்டில் போய் வாழ போறவன்னு. என்கிட்ட சொன்ன மாதிரி அம்மா உன்கிட்ட சொல்லாததுனாலே என்னமோ உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தம்பின்னு ஒருத்தர் இருக்குங்கிறதே மறந்துட்டல்ல. கஷ்டத்துல உதவுறதுக்கு தான்க்கா சொந்தம் எல்லாம். என்ன மன்னிச்சிடுற, நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. நீ என்ன இல்லாததையாக்கா சொல்லிட்ட? என்னதான் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு இருந்தாலும் நம்ம கிட்ட காசு இல்லைன்னா அவங்க வீட்டு நாய் கூட நம்மளை மதிக்காதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நான் வரேன்க்கா. கௌசி போலாம். Meriba Paneer Soda. I trust Meriba.